Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good evening students. Chemical calculations மட்டும் இல்லாம general chemistry சகல general chemistry சொன்னால் unit 1 2 3 இந்த unit 1 2 3 ஓட தொடர்புபட்ட calculation வினாகளோட சீரீஸ்ல இந்த calculation சீரீஸ்னு ஆரம்பிக்கப்பட்டு இந்த calculation சீரீஸ்ல இரண்டாவது வகுப்புக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த calculation series MCQ வகுப்புகள் calculation மட்டும் டிபெண்ட் ஆகின எஸ்ஏகள் அவ்வளவு இல்ல ஏனைய பாடங்களோட தொடர்புபட்ட calculations தான் இருக்குது. ஓகே 2012-2011 டிஸ்கஷன்ஸ் அநேகமான ஆட்கள் பார்த்திருப்பீங்க. இல்லாத ஆட்கள் ரெக்கார்டிங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள மேலும் எங்களுடைய யூடியூப் சேனல்லையும் ஒபிஷியலா அந்த வீடியோ இருக்குது. ஆகவே அதை உங்களுக்கு பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது 2013 2014 வந்த கல்குலேஷன் வினாக்களை பார்ப்போம். முதலாவது 2013 எடுங்க. கட்டாயமாக கிளாஸில் வர நேரத்தில் எந்த ஒரு பேப்பர் கிளாஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சீரீஸாக இருந்தாலும் சரி, கேள்விகளை செஞ்சு பார்த்துட்டு வர்றது மிகவும் இஃபெக்டிவான உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்றாக அமையும். ஆகவே கிளாஸஸ் வர நேரத்தில் கேள்விகளை செஞ்சு பார்த்துட்டு நீங்க ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னால் ஓகே. கட்டாயமாக குறைந்தது பாஸ் பேப்பர் செய்யறோமா, பாஸ் பேப்பர்களை கையில வச்சு கொண்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே பாஸ் பேப்பர் இல்லாதாக்கள் 2013 பேப்பர் எடுக்கு. ஓகே, முதலாவது கல்குலேஷன் வினாவாக நான் பார்த்தேன்னு சொன்னால் 7வது வினா இருக்கு. 7வது வினாவை அவதானிப்போம். என்ன சொல்றாங்க? Fe2O3 இனதும் FeO இனதும் ஒரு கலவை திணிவிற்கு ஏற்ப 72% Fe கொண்டிருப்பதாக காணப்பட்டுள்ளது. Fe திணிவு சதவீதம் சொல்லியிருக்கிறாங்க 72%. இக்கலவையின் 1 கிராமில் உள்ள Fe2O3 திணிவு யாதுன்னு கேட்கிறாங்க. இந்த கலவையில் உள்ள Fe2O3 திணிவு யாதுன்னு கேட்கிறான். ஓகே, ஒரு சேர்வை ஒரு கலவை இருக்குது. இந்த கலவையில என்ன சொல்றாங்க? Fe2O3யும் இருக்குதாம், FeOவும் இருக்குதாம். யார் யார் இருக்கிற? Fe2O3யும் இருக்குது, FeOவும் இருக்குது. இந்த மொத்த கலவையில WW percentage தந்திருக்கிறாங்க. WW percentage of Fe சொல்றாங்க 72% சொல்லி. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த கலவையில எங்க இருந்து Fe வந்திருக்குது? எங்க இருந்து? Fe2O3ல இருந்தும் Fe வரும், FeO ல இருந்தும் Fe வரும். அப்ப 2 இடங்கள்ல இருந்து எனக்கு Fe வருது. 2 இடங்கள்ல இருந்து எனக்கு Fe வருது. இப்ப என்ன ஐடியா? நான் இந்த WW percentage நான் பயன்படுத்தணுமாக இருந்தால் இந்த Fe2O3ல இருந்து எவ்வளோ திணிவு Fe வந்துச்சுன்னு தெரியும். இந்த FeOவிலிருந்து எவ்வளவு திணிவு Fe வந்துச்சுன்னு தெரிஞ்சால் கலவையிட மொத்த தெரியும். 1 கிராம் தந்திருக்கிறாங்க. அப்ப வந்த Fe அளவு தெரியும். அப்ப எனக்கு WW percentage பயன்படுத்தலாம். ஆனால் என்ன சொன்னேன்? Fe2O3ல இருந்து எவ்வளோ Fe வந்துச்சுன்னு நான் தெரியணும்னு சொன்னால் எனக்கு Fe2O3 மூல் தெரியணும். FeO ல இருந்து எவ்வளோ Fe வந்துச்சுன்னு நான் பார்க்கணும்னு சொன்னால் எனக்கு FeO மூல் தெரியணும். தரவுல அவங்க மூல் தந்திருக்கிறாங்களா? உதாரணம் எடுத்தேன்னு சொன்னால் Fe2O3 எடுத்தால் 1 மூல் Fe2O3ல 2 மூல் Fe ஈக்கும். 2 மூல் Fe சொன்னால் மூல் தர மூலர் திணிவு சமன்பாட்டில இருந்து நான் Fe திணிவை காணலாம். அதே மாதிரிதான் FeO. ஆகவே FeO ல இருந்து எவ்வளவு Fe வந்துச்சு, Fe2O3ல இருந்து எவ்வளவு Fe வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியணும்னு சொன்னால்
எனக்கு யாரு தெரியணும்? Fe2O3டையும் FeOடையும் மூல் தெரியணும். அவங்க தரவுல மூல் தந்திக்கிறாங்களா? Fe2O3 மூல காண்றதுக்கு ஏதாவது தரவு தந்திருக்கிறாங்களா? FeOட மூல காண்றதுக்கு ஏதாவது தரவு தந்திக்கிறாங்களா? இல்ல. ஆகவே நான் என்ன செய்றேன்? Fe2O3 மூல் x ஆகவும் FeOட மூல் y ஆகவும் எடுக்கிறேன். Fe2O3 மூல் x ஆகவும் FeOட மூல் y ஆகவும் எடுக்கிறேன். சரிதானே? ஓகே. இப்ப NFe2O3 அதாவது Fe2O3 மூல் யாரு? x. NFeO அதாவது FeOட மூல் யாரு? y. இப்ப இந்த கலவையில இந்த கலவை 1 கிராம் என்று சொல்லியிருக்கிறான். இது ஃபுல்லா எவ்வளவா? 1 கிராம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே எனக்கு இந்த மூல திணிவு சார்பாக எழுதியலுமா இயலாதா? மோல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு கேபிட்டல். ஆகவே திணிவு சமன் n into கேபிட்டல் M என்று வரும். ஆகவே எனக்கு மூல் இப்ப தெரியும். நான் எடுத்திருக்கிறேன் x என்று சொல்லி. FeOட மூல நான் சொல்லியிருக்கிறேன் y என்று சொல்லி. ஆகவே இப்ப எனக்கு Fe2O3டையும் FeOடையும் மூல xy சார்பாக காணல். ஆகவே அதை காணும். ஆகவே Fe2O3 மூலர் திணிவ காண்று. Fe2O3 மூலர் திணிவ காணும். Fe தந்திருக்கிறாங்க 56. Fe தந்திருக்கிறாங்க 56. யார காண்றேன்? மூலர் திணிவ காண்றேன். ஏன் காண்றேன்? மூல் தெரியும். மூலர் திணிவு கண்டா எனக்கு Fe2O3 திணிவ காணலும். அதனால ஆகவே Fe தந்திருக்கிறாங்க 56. எத்தனை Fe இருக்குது? 2 Fe இருக்குது. ஆகவே 2ஆல பெருக்கணும் சக. ஆக்சிஜன் தந்திக்கிறாங்க 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. ஆகவே 16 தர 3. ஆகவே 112 சக 48 சமன் என்னாண்டு வரப்போகுது? 160 கிராம் பெர் மூல் வரப்போகுது. 160 கிராம் பெர் மூல். இது யாரு? Fe2O3 மூலர் திணிவு. ஆகவே எனக்கு இதுல இருந்து சொல்லேலும். ஆகவே Fe2O3 திணிவு எனக்கு சொல்லேலுமா இயலாதா? Fe2O3 திணிவு எனக்கு சொல்லேலும். மூல் தர மூலர் திணிவு. மூல் என்ன? x. மூலர் திணிவு என்ன? 160. ஆகவே Fe2O3 திணிவு எனக்கு சொல்லேலும் 160 x என்று சொல்லி Fe2O3 மூலர் திணிவு எனக்கு சொல்லேலும். சாரி, Fe2O3 திணிவு எனக்கு சொல்லேலும் 160 x என்று சொல்லி. இதே மாதிரி FeOட திணிவ காணுவோமா? FeOட. ஆகவே எனக்கு ஃபர்ஸ்ட்ல என்ன தெரியணும்? FeOட மூலர் திணிவு தெரியணும். Fe 56 ஆக்சிஜன் 16. Fe 56 ஆக்சிஜன் 16. ஆகவே Feஓட மூலர் திணிவு 72 கிராம் பெர் மூல் வரும். ஆகவே Feஓட திணிவு M of Feo சமன் 72 வைந்து வரப்போகுது. ஏ மூலர் திணிவ மூலால பெரு. மூலர் திணிவ மூலால பெரு. இப்ப எனக்கு சொல்லுங்க, Fe2O3 திணிவு தெரியும் 160x. Feஓட மூலர் திணிவு தெரியும் 72. சாரி, Feஓட திணிவு தெரியும் 72y. Fe2O3 திணிவு தெரியும் 160x. Feஓட திணிவு தெரியும் 72y. மொத்த திணிவு என்ன தந்திக்கிறாங்க? 1 கிராம். மொத்த திணிவு என்ன தந்திக்கிறாங்க? 1 கிராம் என்று சொல்லி. ஆகவே எனக்கு மொத்த திணிவுன்றது என்ன? Fe2O3 திணிவு சக Feஓட திணிவு. ஆகவே மொத்த திணிவு சமன்
ஆகவே மொத்த திணிவுன்றது m of அதாவது Fe2O3 திணிவு சக FeO திணிவுண்டு வரும். அதாவது Fe2O3 திணிவு 160 x FeO திணிவு 72y மொத்த திணிவு தந்திருக்கிறாங்க 1 கிராம் சொல்லி. ஆகவே 160 x ஆக 72y என்றது ஒன்றுக்கு சமனாக இருக்கும். 160 x ஆக 72y என்றது ஒன்றுக்கு சமனாக இருக்கும். ஏ மொத்த திணிவு 1 கிராம் கேள்வியில தந்திருக்கிறான். ஆகவே இது என்ற முதலாவது சமன்பாடு. இது என்ற முதலாவது சமன்பாடு. சரிதானே? ஓகே. அப்ப இன்னொரு சமன்பாடு எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு தரவு வேணும். என்ன தரவு தந்திருக்கிறாங்கன்னு யோசி. என்கிட்ட இந்த கேள்வியில் உள்ள தரவு ஒன்று மொத்த திணிவு 1 கிராம்ன்றதும் இன்னொன்று WW பெர்சன்டேஜ் 72 தான் என்கிட்ட உள்ள 2 தரவு. ஆகவே என்ற இரண்டாவது தரவை நோக்கி போறேன். இரண்டாவது தரவு WW பெர்சன்டேஜ். யாரு WW பெர்சன்டேஜ்? FE WW பெர்சன்டேஜ். யாருட? FE WW பெர்சன்டேஜ். அப்ப FE WW பெர்சன்டேஜ் என்று சொன்னால் அந்த தரவை நான் பயன்படுத்துறதாக இருந்தால் எனக்கு என்ன தெரியணும்? FE மொத்த திணிவு தெரியணும். அதாவது Fe2O3 உள்ள Fe திணிவு தெரியணும். FeO உள்ள Fe அளவு தெரியணும். ஆகவே அதை நோக்கி இப்ப நகர போறேன். அதை நோக்கி நகர போறேன். இதை அளிக்கிறேன். ஓகே. ரைட். இப்ப என்ன செய்ய போறேன்? மொத்த Fe திணிவை காண போறேன். காண போறேன்னு சொன்னால் இந்த WW பெர்சன்டேஜ் 1 கிராம் தான் என்ன தரவு. இப்ப WW பெர்சன்டேஜ் தரவை நான் பயன்படுத்தணும்னு சொன்னால் எனக்கு Fe மொத்த திணிவு தெரியும். இப்ப அவதானிங்க. Fe2O3 மூல் என்ன? X. ஒரு மூல் Fe2O3 எத்தனை மூல் Fe இருக்குது? 2 மூல் Fe இருக்குது. அப்ப x மூல் Fe2O3 எத்தனை மூல் Fe இருக்கும்? ஒரு மூல்ல 2 என்று சொன்னால் x மூல்ல 2x இருக்கும். ஆகவே Fe2O3 உள்ள Fe இன் அளவுன்றது ஒரு மூல்ல 2 என்று சொன்னால் x மூல்ல எவ்வளவு? 2x இருக்கணும். ஆகவே Fe2O3 உள்ள Fe அளவு 2x மூல் தந்திருக்கிற தரவு WW பெர்சன்டேஜ். ஆகவே எனக்கு என்ன தெரியணும்? திணிவு தெரியணும். ஆகவே மூல திணிவாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? மூலர் திணிவால பெருக்கணும். யார்ட மூல் 2x? Fe மூல் 2x. அப்ப Fe மூலர் திணிவு எத்தனை? Fe மூலர் திணிவு எத்தனை? 2. ஆகவே Fe2O3 Fe இன் மூல் 2x மூலர் திணிவு 56. ஆகவே 112x வரும். 112x வரும். இது என்ன? Fe2O3 உள்ள Fe இன் திணிவு. Fe2O3 உள்ள Fe இன் திணிவு. சரிதானே? இதே மாதிரி FeO செய்யும். அதன் பிறகு FeO உள்ள Fe இன் அளவு என்ன செய்யணும்? FeO மூல பார்க்கணும். FeO மூல எத்தனை? y மூல். ஒரு மூல் FeO எத்தனை Fe இருக்குது? ஒரு Fe தான் இருக்குது. அப்ப y மூல்ல எவ்வளவு Fe இருக்கும்? y Fe தான் இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று சொன்னால் y க்கு y தானே. ஆகவே எத்தனை வரும்? y மூல் வரப்போகுது. ஏன தரவு என்ன? WW பெர்சன்டேஜ். WW பெர்சன்டேஜ் என்ன? திணிவு சதவீதம். அப்ப எனக்கு மூல்ல இந்த வேலையா இல்ல, திணிவு தான் வேணும்.
அப்ப FE ஓலுல FE இன் திணிவு காணலுமா? மூல் தெரியும், மூலர் திணிவு 56. அப்ப காணலும் தானே? எஸ். ஆகவே FE ஓல வந்த FE இன் திணிவுன்றது மூல் y மூல் FE ட மூலர் திணிவு எத்தனை? 56. ஆகவே ஒழுங்கா 56 y என்று சொல்லி எழுது. 56 y என்று சொல்லி எழுது. ஆகவே இக்கலவையில உள்ள மொத்த FE இன் அளவு எனக்கு இப்ப காணலுமே இயலாதா? இந்த 112x இந்த 56 y. ஆகவே கலவையில் உள்ள மொத்த FE இன் திணிவு எங்க வரணும்? இந்த 112x 112x ஆக 56 y என்று வரப்போகுது. மொத்த FE ட திணிவை நான் கண்டுட்டேன். மொத்த FE ட திணிவை நான் கண்டாச்சு. இன்னும் என கேள்வி முடிஞ்சதான்னு கேட்டால் இன்னும் என கேள்வி முடியல. இப்ப என்ன செய்யணும்? இந்த WW பெர்சன்டேஜ பயன்படுத்தணும். இப்ப என்ன செய்யணும்? இந்த WW பெர்சன்டேஜ பயன்படுத்தணும். எப்படி நான் பயன்படுத்த போறேன்? ரைட்? WW பெர்சன்டேஜ்க்கான சமன்பாடு என்ன? FE ட WW பெர்சன்டேஜா மொத்த திணிவின் மேல் FE இன் திணிவு தர 100. மார்க்கர் ட WW பெர்சன்டேஜா மொத்த திணிவின் மேல் மார்க்கர் ட திணிவு தர 100 ன்னு வரும். ரைட்? ஆகவே இப்ப FE ட WW பெர்சன்டேஜ காண போறேன். ஆகவே WW பெர்சன்டேஜ நான் பயன்படுத்தினேன்னு சொன்னால் FE ட திணிவு 112x ஆக 56 y. மொத்த திணிவு 1 கிராம். இதை நான் 100ஆல பெருக்கினா WW பெர்சன்டேஜ் எனக்கு வரும். FE ட திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 100ன்றது FE ட WW பெர்சன்டேஜ தரப்போகுது. அதுதான் சொல்லிக்கிறாங்க 72ன்னு சொல்லி. ஆகவே இந்த பின்னம் என்னத்துக்கு சமனாகணும்? 72க்கு சமனாகணும். 72க்கு சமனாகணும். இப்ப என்ன செய்யணும்? சுருக்கல். கெமிஸ்ட்ரி முடிஞ்சது. இதன் பிறகு மெட்ஸ் தான் இருக்கு. அவதானிச்சீங்கன்னு சொன்னால் இந்த 112ல இருந்தும் 56ல இருந்தும் ஒரு 8 வெளியே எடுக்கிறேன். 112ல இருந்தும் 56ல இருந்தும் ஒரு 8 வெளியே எடுத்து 72ல இருந்து ஒரு 8 அனுப்ப போறேன். ரைட்? நான் சொல்றது விளங்கணும், இல்லாட்டி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. 112 8ஆல பிரிச்சேன்னு சொன்னால் 16, 56 8ஆல பிரிச்சேன்னு சொன்னால் 7, 72 8ஆல பிரிச்சேன்னு சொன்னால் 9. இங்கால எழுதுறேன், தொடர்றேன். ஓகே. ஆகவே எனக்கு வரப்போகுது 14x ஆக 7y into 100 சமன் 9 என்று வரும். into 100 சமன் 9 என்று வரும். ஆகவே அந்த 100 அங்கால கொண்டு போயிட்டு பிரிச்சு எழுதுறேன். 14x ஆக 7y சமன் 9 கீழ் 100 என்று வரும். 9 கீழ் 100 எனக்கு 9 தர 10 மறை 2 போடலாம் தானே? ஆகவே 9 தர 10 மறை 2 போட்டு இப்ப XY யிலான 2 சமன்பாடு எனக்கு வந்துருச்சா இல்லையா? XY யிலான 2 சமன்பாடு வந்துருச்சா இல்லையா? எஸ். ஆகவே இது என்னுடைய இரண்டாவது சமன்பாடு. இப்ப என்ன செய்யணும்? ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்க. வேற மெத்தட் இல்லையான்னு கேட்டால் இல்ல, செஞ்சு பழகத்தான் வேணும். ஓகே. இப்ப அதை சுருக்குவோமாங்க. இங்கால பகுதியை அழிக்கிறேன். ஓகே. இப்ப கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இலகுவாக்கேள். இப்ப எனக்கு இந்த 2 சமன்பாடுல இருந்து
வையையும் இல்லாமல் ஆக்கலாம், எக்ஸையும் இல்லாமல் ஆக்கலாம், வையையும் இல்லாமல் ஆக்கலாம், எக்ஸையும் இல்லாமல் ஆக்கலாம். எதை இல்லாமல் ஆக்குறது புத்திசாலித்தனம்? எதை இல்லாமல் ஆக்குறது புத்திசாலித்தனம்? கேள்வியை பாருங்க. கேள்வியில என்ன சொல்றாங்க? Fe2O3 திணிவு தான் கேட்டிக்கிறான். ஆகவே நான் எக்ஸ காண்றது புத்திசாலித்தனமா, வைய காண்றது புத்திசாலித்தனமா? Fe2O3 திணிவு கேட்டால் Fe2O3 மூலதான் காணும். Fe2O3 மூல் யாரு? எக்ஸ். ஆகவே நான் எக்ஸ காண்றது தான் புத்திசாலித்தனம். ஆகவே வைய இல்லாமலாக்க போறேன். ஆகவே வைய இல்லாமலாக்க போறேன். எப்படி இல்லாமல் ஆக்க? எப்படி இல்லாமல் ஆக்க? ஓகே, இங்க 72 வை இருக்குது, இங்க 7 வை இருக்குது, இங்க 160 எக்ஸ் இருக்குது, இங்க 14 எக்ஸ் இருக்குது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், முதலாவது சமன்பாட்டை 7ஆல பெருக்கி, முதலாவது சமன்பாட்டை 7ஆல பெருக்கி, இரண்டாவது சமன்பாட்டை 72ஆல், இங்க 7 வைன்னு சொன்னால் இந்த 7ஆல மேல பெருக்கணும், 72 வைன்னு சொன்னா இந்த 72ஆல கீழே பெருக்கணும். ஒருகமை சமன்பாடு தீர்த்தல் ஓலவல்ல வாரும். ஓகே, 7ஆல பெருக்கி கழிக்கிறேன். இரண்டாவது சமன்பாட்டை 72ஆல பெருக்கி கழிக்கிறேன். ஓகே, இப்ப நேரடியா வை இல்லாமல் ஆகிரும், எனக்கு அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. ஆகவே பேலன்ஸ் 160 எக்ஸ் தர 7 மைனஸ் இது எத்தனையால பெருக்கிக்கிறேன்? எத்தனையால பெருக்கிக்கிறேன்? 72ஆல பெருக்கிக்கிறேன். ஆகவே 7 வை தர 72, 7 வை தர 72 வரப்போகுது. சாரி எங்கேயோ வைத்தான் இல்லாமல் ஆகிருமே, எக்ஸ் தான் வருமே. 160 எக்ஸ் தர 7, 7 தர 14 எக்ஸ் வரப்போகுது. எஸ், சாரி நானும் பிள்ளை விட்டேன், கவனம் மாதிரி. நான் யாரை இல்லாமல் ஆக்குறதுக்கு இது 72, இதை 7ஆலையும் இது 72ஆலையும் பிரிக்கிறேன், வையே இல்லாமல். அப்ப என் இறுதி சமன்பாட்டுல வை வருமா? இல்ல. அப்ப எக்ஸ் இதை எத்தனையால பெருக்கிறேன்? 7ஆல பெருக்கிறேன். ஆகவே 160 எக்ஸ் தர 7. இதை எத்தனையால பெருக்கிறேன்? இதை எத்தனையால பெருக்கிறேன்? எத்தனையால பெருக்கிறேன்? 72ஆல. ஆகவே 72 தர 14 எக்ஸ் வரும். 72 தர 14 எக்ஸ் வரும். இது சமன் யாருக்கு? முதலாவது 7ஆல பெருக்கணும், 7 மைனஸ் யாரு? இரண்டாவது 72ஆல பெருக்கணும், 72 தர 9 தர 10 -2. இப்ப இத சுருக்கணும், இத சுருக்கணும். ஓகே, இப்ப அவதானிங்க, சுருக்கல்கள் மடக்கை சுருக்கல்கள் பழகணும். இருந்தாலும் 2-3 இடத்துல சில மாதிரிகளை யூஸ் பண்ணிடணும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது 160 எக்ஸ் தர 7, இது 72 தர 14 எக்ஸ். இந்த 14 எக்ஸ் எனக்கு எழுதேலுமா 7 தர 2 சொல்லி? 14 எக்ஸ் எனக்கு எழுதலுமா 7 தர 2 எக்ஸ் சொல்லி 7. இப்ப இந்த 2ஆல இந்த 72 பெருக்கினா எனக்கு எத்தனை வரப்போகுது? 144 தர 7 எக்ஸ் வரப்போகுது. 144 தர 7 எக்ஸ் வரப்போகுது. இப்ப சொல்லுங்க, 160 தர 7ல இருந்து 144 தர 7, 7 7 பொதுவா இருக்குது. ஆகவே 160ல இருந்து 144 போனால், 160ல இருந்து 144 போனால் எத்தனை? 160ல இருந்து 144 போனால் 16. 16 தர 7 சமன் இந்த ஆன்சர் வரும். 16 தர 7ன்றது 112 எக்ஸ். இதை நீங்க சுருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 0.52 வரும். 0.52 வரும். ஆகவே எக்ஸ் சமன்
0.52 கீழ் 112 வரும். இந்த சுருக்கள் நீங்க தான் பழகணும். அதை சுருக்கி காட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஆகவே x சமன் 0.52 கீழ் 112. இப்ப x கண்டாச்சு, அதாவது Fe2O3 மூல கண்டாச்சு. Fe2O3 மூல கண்டால் எனக்கு Fe2O3 திணிவ காணலுமா இயலாதா? Fe2O3 திணிவ காணலுமா இயலாதா? ஏலும். இதான் Fe2O3 திணிவு 160 தர x ன்னு சொல்லி, ஆகவே Fe2O3 இன் திணிவு, ஆகவே m of Fe2O3 சமன் 160 x, x என்றது 0.52 கீழ் 112. 0.52 கீழ் 112. இப்ப இதை நான் சுருக்கிறது தான் என்னுடைய வேலை. இதை நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னால் 0.74 கியூரேட்டாக வராது, அன்னளவாக 0.74 கிராம் கிட்ட. நான் கால்குலேட்டரால சுருக்கி பார்த்து சொல்றேன். நீங்க கால்குலேட்டர்ல சுருக்கிறது இல்ல, மடக்கை சுருக்கல்கள் பல, மடக்கை சுருக்கல்கள் பல. ஆகவே கவனமா இருங்க. ஐடியா இல்லையா, எனக்கு எது சார்பாக எடுக்கலும்ன்றத கொஞ்சம் யோசிங்க. அது எடுக்கோலாக எடுக்கும். இந்த Fe2O3க்கும் FeO-க்கும் நான் XY போட்ட மாதிரி முதல் வேலை. இரண்டாவது வேலை என்ன செய்யணும், என்னென்ன தரவுகள் இருக்குதுன்னு இனம் காணும். ஒரு தரவு திணிவு இருக்குது, இன்னொரு தரவு WW% இருக்குது. ஆகவே திணிவையும் WW%ஐயும் சார்பாக வினாவை கொண்டு போயிட்டு, ஆகவே திணிவையும் WW%ஐயும் வச்சு வினாக்குள்ள போயிட்டு. ஆகவே எனக்கு 0.74 கிராம் வரும். 0.74 கிராம் எத்தனையாவது ஆன்சர்ல இருக்குது? 4வது ஆன்சர்ல இருக்குது. ஆகவே 2013 7வது வினாக்கு ஆன்சர் 4. ஒரு MCQக்கு இவ்வளவு நேரம் செய்ததா அப்படின்னு டவுட் வரும். நான் விளங்கப்படுத்துறதுக்கு தான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டே தவிர, இந்த கேள்வியை நான் செய்ய போனேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு நேரம் எடுக்காது. இந்த கேள்வியை நான் செய்ய போனேன்னு சொன்னால் எனக்கு இவ்வளவு நேரம் எடுக்காது. இன்னொரு பாயிண்ட்டை நினைவு வச்சுக்கொள்ளுங்க, அதாவது ஒரு விஷயத்தை சும்மா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கு இட்ஸ் டிபெண்ட், ஒவ்வொரு ஆக்களை பொறுத்து அது மாறும். ஆனால் பொதுவாக எனக்கு நான் ஃபாலோ பண்ற மெத்தடை சொல்றேன். என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கல்குலேஷன் மாதிரி செஞ்சு பார்த்து தான் நான், அதாவது கல்குலேஷன்ஸ் கேள்விகள், கெமிக்கல் கல்குலேஷன்ஸ் கேள்வியில கணித்தல் தொடர்பான கேள்விகள் வருதாக இருந்தால் கெமிஸ்ட்ரியில அதை ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு மார்க் வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு முழு பேப்பரையும் செஞ்சு முடியும். இறுதியாக உங்களுக்கு ஒரு 10 வினா தான் மேக்சிமம் இருக்கும். பாஸ் பேப்பர் எடுத்துன்னு சொன்னா மேக்சிமம் 10 வினாகள் தான் கணித்தல்களோட தொடர்புப்பட்ட வினா. ஏனைய 40 வினாவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் தியரி, நேரடியாக தியரியோட தொடர்புப்பட்ட வினாவாக மட்டும்தான் இருக்கும். கணித்தல்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னா, தியரி நல்லா தெளிவாக இருந்தால் வாசிக்க விடன்னு சொல்லி எனக்கு அது ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிடும். அந்த 40 வினாவையும் நல்ல தியரி தெரிஞ்ச ஒரு ஆளுக்காக இருந்தால் 1 hour உங்களுக்கு செஞ்சு முடிச்சிரு. 1 hour-ம் கூட. கூற்று கேள்வியில கொஞ்சம் நின்று யோசிச்சேன்னு சொன்னால் 1 hour எடுக்கலாம். 1 hour-க்கு அந்த 40 கேள்வியுமே எனக்கு செஞ்சு முடிச்சிரு. இப்ப எனக்கு ரிலேக்ஸ் ஒன்று வந்துடும். இன்னும் 10 கேள்விகள் தான் இருக்குது, இன்னும் 1 hour தான் டைம். அந்த 1 hour-ல ஒரு 5 வினாவாச்சு இப்படி பெரிய கால்குலேஷன்ஸ் வந்தாலும் செய்ய இயலாதா? இது பெரிய கால்குலேஷன் இல்ல, நான் விளங்கப்படுத்துறதுக்கு பெருசு மாதிரி இருக்குது. நான் சொன்ன விடயங்களை உள்வாங்கி நீங்க செஞ்சு பழகினீங்கன்னு சொன்னால் இதையும் 2 நிமிஷத்துக்குள்ள செஞ்சிடலாம். ரைட்? அப்படியாக இருந்தாலும், டைம் எடுக்கிற ரோலாக இருந்தாலும் இன்னொரு 5 வினா செய்யலாதா? தியரியில ஒரு 30-35 சுவரா சரி வரும். 40 ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னால் கல்குலேஷன்ல ஒரு 4 சரி வந்தாலும் அன்னளவாக 40ன்றது ஒன்று எடுக்கிறதுக்கு தாராளமாக போதும். ஆகவே இவ்வாறான பேப்பர் செஞ்சு இப்படி நீங்க பேப்பர் செஞ்சு பழகினீங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில பயம் பெற்றும் ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு அலட்டி மாதிரி இருந்தா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம்.
ஓகே, அடுத்த வினாவை அவதானிப்போம். 13வது வினா. Fe2+ கொண்ட ஒரு கரைசலின் ஓர் 50 சென்டிமீட்டர் கன மாதிரியானது அமில ஊடகத்தில் 0.02 mol/டெசிமீட்டர் கனம் K2Cr2O7 உடன் நியமிப்பு செய்யப்பட்டது. எல்லா Fe2+ உடனும் தாக்கம் புரிய தேவைப்பட்ட K2Cr2O7 கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம் ஆகும். இந்நியமிப்பு 0.02 m K2Cr2O7க்கு பதிலாக 0.02 m KMnO4 பயன்படுத்தி நிறைவேற்றப்படும் எனின் தேவைப்பட்ட KMnO4 கனவளவு. கேள்வியை ஃபுல்லா பார்த்து பெடப்பாவனம் ஒவ்வொன்றாவா. ஒன்னாவது என்ன செய்யறாங்க, ஒரு Fe2+ இருக்குதாம், இதுல கனவளவு 25 சென்டிமீட்டர் கனமா. இதுல கனவளவு 25 சென்டிமீட்டர், சாரி 50 சென்டிமீட்டர், சரி இதுல கனவளவு 50 சென்டிமீட்டர் கனமாம். ஓகே, என்ன செய்யறாங்க, இதுக்கு அமில ஊடகத்துல Cr2O7 2- சேர்க்கிறாங்களாம். இந்த தாக்கம் முழுமையாக நிகழ்றதுக்கு தேவைப்பட்ட K2Cr2O7 கனவளவு சொல்றாங்க 25 சென்டிமீட்டர் கனமாம். இதுல செறிவு 0.02 m. எவ்வளவுதான் இந்த தரம். K2Cr2O7 Cr2O7 2- எழுதி பழகுங்க. அயன்கள் சார்பாக சமப்படுத்துறது லேஸ். இப்ப இந்த தாக்கம் என்ன நடக்கும்னு சொன்னால், அமில ஊடகத்தில் இந்த Cr2O7 2- ஆனது Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றம் செய்யும். இந்த நேரத்தில் இந்த Cr2O7 2- குரோமியம் 3+ ஆக தாழ்த்தப்படும். இப்ப நீங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னால், +2 ஒட்சியேற்ற நிலையில உள்ள இந்த Fe +3 ஒட்சியேற்ற நிலைக்கு போயிட்டு, ஆகவே ஒரு இலத்திரனை இழந்திருக்கு. எத்தனை Fe இருக்குது? ஒரு Fe தான் இருக்கு. ரைட். அடுத்ததா Cr2O7 2- குரோமியத்திட ஒட்சியேற்ற நிலை +6, அது +6ல இருந்து +3க்கு போயிட்டு இருக்குது. +6ல இருந்து +3க்கு போயிட்டு இருக்குது. ஆகவே +6ல இருந்து +3க்கு போகணும்னு சொன்னால் 3 இலத்திரனை ஏற்கணும். குரோமியம் இருக்குது, 2 குரோமியம் இருக்குது. ஆகவே ஒரு குரோமியம் 3 இலத்திரன் சொன்னால் 2 குரோமியம் 2 இலத்திரன் படி மொத்தம் 6 இலத்திரன்கள் ஏற்கப்படும். இப்ப என்ன செய்யணும், இது அப்படியே குறுக்கு பெருக்கம் செய்யணும். இந்த 1 இங்கேயும் இந்த 6 இங்கேயும் வரும். எனக்கு இந்த தாக்கத்தை ஃபுல்லா நான் சமப்படுத்த இல்லை MCQவினா. இந்த கேள்விக்கு எனக்கு தேவை Cr2O7 2- Fe2+க்கும் இடையிலான மூல் ரேஷியோ மட்டும், பீசமானம் மட்டும்தான் எனக்கு வேணும். ஆகவே இந்த தாக்கத்தை நான் முழுமையாக சமப்படுத்த இல்லை, இவ்வளவு போதும். ஆகவே இதுல இருந்து எனக்கு சொல்லேலுமான்னு பாருங்க, NFe2+ கீழ் NCr2O7 2- இந்த விகிதம் 6 கீழ் 1 இருக்கும். ஆகவே Fe2+ மூல்றது 6 × Cr2O7 2- மூலாக இருக்கும். ரைட்டா? பீசமானத்தை பயன்படுத்தி. ஆகவே இப்ப எனக்கு இதுல N=CV பயன்படுத்தி Fe2+ மூல காணலாம். ஆகவே Fe2+ மூல்றது 6 தர Cr2O7 2- செறிவு தந்திக்கிறாங்க 0.02. எனக்கு இது பிடிக்கல, 2 தர 10⁻2 போட்டு
தர அதோட தாக்கமடைய தேவையான Cr2O7 கனவளவு தந்திருக்கிறாங்க. ஆகவே செறிவும் தெரியும், கனவளவும் தெரியும். ஆகவே கனவளவு பிரதிட்டு சென்டிமீட்டர் கணத்துல தந்திருக்கிறாங்க. ஆகவே டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்தினால் 25 தர 10⁻3. ஆகவே இதை நீங்க சுருக்கினால் 6 × 2 தர 25 50 தர 10⁻5 வரும். 300 தர 10⁻5 3 தர 10⁻3 மூல்டு வரும். வேற ஒன்றும் செய்ய இல்லை. 2 தர 25 50 10⁻2 தர 10⁻3 கூட்டணும். அப்ப 10⁻5 வரும். ஆக ஒரு 6 50ஆல பெருக்கினா 300 தர 10⁻5. இந்த 2 சைபருக்கு இந்த 10⁻5ல 2 வெட்டிக்கு. அவ்வளவு, வேற ஒன்றும் செய்ய இல்லை. ஆகவே எனக்கு இப்ப இதுல இருந்து Fe2+ மூல் தெரியும். 3 தர 10⁻3 மூல். Fe2+ எவ்வளவு இருக்குதுன்ட்டு இப்ப 3 தர 10⁻3 மூல் Fe2+ இருக்கு. இப்ப இதுக்கே தான் சொல்றாங்க. இதே Fe2+க்கு இந்த Cr2O7 பதிலாக Cr2O7 பதிலாக யார சேர்க்கிறாங்களா? MnO4- சேர்க்கிறாங்க. அப்ப இது அப்படியே மாத்துறேன்னு பாரு. இதே Fe2+க்கு இப்ப என்ன செய்யறாங்க? MnO4- சேர்க்கிறாங்க. யார சேர்க்கிறாங்க? MnO4- சேர்க்கிறாங்க. இதுல என்ன செய்யும்? MnO4- Fe2+ Fe3+ ஆக ஒட்சியேற்றம் செய்யும். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த MnO4- Mn2+ ஆக மாறும். இப்ப சொல்லுங்க, MnO4- மெங்கண்ட ஒட்சியேற்ற நிலை என்ன? +7 +7ல உள்ள MnO4- விளைவுல என்னவாக மாறி இருக்குது? 2+ ஒட்சியேற்ற நிலைக்கு போயிட்டு இருக்குது. +7ல இருந்து 2+க்கு போகணும்னு சொன்னால் எத்தனை இலத்திரனை ஏற்கணும்? 5 இலத்திரன்களை ஏற்றிருக்கணும். ஆகவே சக 5 இலத்திரன். எத்தனை Mn இருக்குது? எத்தனை மெங்கன் இருக்குது? ஒரு மெங்கன் தான். ஆகவே 5. இப்ப என்ன செய்யணும்? குறுக்கு பெருக்கம் செய்யணும். இப்ப ரேஷியோ 5 Fe2+ ஒரு MnO4- வச்சு. வேற எங்கேயாச்சும் மாற்றம் நிகழ்ந்துச்சா? இல்ல. இப்ப என்ன செய்வேன்? இந்த மூல் ரேஷியோவை பயன்படுத்த போறேன். என்ன செய்ய போறேன்? NFe2+ இன் கீழ் MnO4-. Fe2+க்கு முன்னுக்கு என்ன இருக்குது? 5. ஆகவே 5 கீழ் MnO4- எத்தனை? 1. Fe2+ எங்க எழுதினால் இங்கேயும் மேல Fe2+க்கு முன்னுக்குள்ள பீசமான குணத்தை தான் எழுதும். கீழே MnO4- எழுதினால் கீழே MnO4- முன்னுக்குள்ள பீசமான குணத்தை தான் எழுதும். இப்ப இதுல இருந்து எனக்கு சொல்லுங்க, Fe2+ மூல எனக்கு தெரியும் 3 தர 10⁻3. ஆகவே இத Fe2+ மூல எழுவாய் மாற்றம் செஞ்சால் NFe2+ சமன் 5 × Nmno4- வரப்போ 5 MnO4- மூல். Nmno4- நான் போட்டால் அது என்ன? MnO4- மூல்ட அர்த்தம். ரைட்? ரசாயன குறியீடுகள் விளங்கும். ரைட்? இப்ப நீங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னால் Fe2+ மூல் எனக்கு தெரியுமா தெரியாதா? இந்தா தெரியும். 3 தர 10⁻3 மூல். கேள்வியில என்ன சொல்றாங்க? Cr2O7 தாக்கம் அடைஞ்ச அதே Fe2+ தான் தாக்கம் அடைதான். ஆகவே Cr2O7 எவ்வளவு Fe2+ தாக்கம் அடைஞ்சிச்சு? 3 தர 10⁻3. மாற்றம் வருமா? இல்ல. ஆகவே Fe2+ மூல் 3 தர 10⁻3 5 × MnO4- மூல் எனக்கு தெரியா. MnO4- செறிவு தெரியும் 0.02. இல்ல பிடிக்கல. 0.02 2 தர 10⁻2 எழுது.
0.02 2 தர 10 வரை 2 எனக்கு தசத்துல வைக்கிறத விட அவ்வாறு அடுக்குல வச்சுட்டு சுருக்கல் செய்யறது லேசி, எனக்கு லேசி. ஆகவே அதை ஃபாலோ பண்ணு. உங்களுக்கு தசத்துல வைக்கிறது தான் லேசியா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? தசத்துல வச்சே பழகணும். ரைட்? ஓகே. இப்ப 2 தர 10 வரை 2 MnO4 மைனஸ் கனவளவு தெரியுமா? தெரியா. ஆகவே V எடுக்கிறேன். MnO4 மைனஸ் கனவளவை V எடுக்கிறேன். அதுதானே கேள்வி. எஸ். ஆகவே 2 தர V வரும். இப்ப நான் சுருக்கினால் 3 தர 10 வரை 3 சமன் I2 என்றது 10 தர 10 வரை 2 இன்டு V வரும். 10 வரை 2 இன்டு V வரும். எனக்கு சொல்லுங்க, இந்த V எனக்கு எதுல வரும்? V எதுல வரும்? n சமன் CV ல நான் பிரதியிட்ட இந்த V மூல் பெர் டெசிமீட்டர் கணம். சாரி, நான் பயன்படுத்துற இந்த செறிவு மூல் பெர் டெசிமீட்டர் கணம் என்று சொன்னால், மூல் பெர் டெசிமீட்டர் கணம் என்று சொன்னால் இந்த V என்னவாக இருக்கும்? டெசிமீட்டர் கணத்துல இருக்கும். 0.02 m என்று சொன்னால் இந்த செறிவு மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல இருக்கு. அதே செறிவை தானே நான் பயன்படுத்துகிறேன். எஸ். அப்ப நான் போட்ட இந்த V என்ன அலகுல வரும்? எனக்கு மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல வரும். கொஞ்சம் சிந்திக்கணும், கவனமாக இருக்கு. ரைட்? செறிவுட அழகை பார்த்தா அது செறிவுட என்ன அழகு இருக்குதோ அதைத்தான் கனவளவுக்கு பிரதியிடணும். ஆகவே எனக்கு இந்த V என்ன அலகுல வரப்போகுது? டெசிமீட்டர் கணத்துல வரப்போகுது. கவனம். இப்ப நீங்க அவதானிச்சீங்கன்னு சொன்னால் 10 தர 10 வரை 2 என்றது 1 தர 10 வரை 1 V. இந்த 10 வரை 1ஐயும் இந்த 10 வரை 3ல 1ஐயும் வெட்டினால் V சமன் 3 தர 10 வரை 2 வரும். V 3 தர 10 வரை 2. V என்ன அலகுல வந்துச்சு? V என்ன அலகுல வரும்? டெசிமீட்டர் கணத்துல வரும். ஆகவே இது என்ன? அப்ப V சமன் 3 தர 10 வரை 2 டெசிமீட்டர் கணம். ஆன்சர் டெசிமீட்டர் கணத்துல இருக்குதா? இல்ல. ஆன்சர் என்னத்துல இருக்குது? சென்டிமீட்டர் கணத்துல இருக்குது. அப்ப டெசிமீட்டர் கணத்தை என்ன செய்யணும்? சென்டிமீட்டர் கணத்துக்கு மாத்தணும். ஆகவே எனக்கு இது எழுதேலுமான்னு சொல்லுங்க. 30 தர 10 வரை 3 டெசிமீட்டர் கணம் எழுதேலுமா? 10ஆல பெருக்கி 10ஆல பிரிச்சுக்குது. அப்ப 30 தர 10 வரை 3 டெசிமீட்டர் கணம் தானே 30 சென்டிமீட்டர் கணம். எஸ். ஆகவே இது 30 சென்டிமீட்டர் கணம் வரும். ஆகவே தேவையான MnO4 மைனஸ் கனவளவு எவ்வளவு? தேவையான MnO4 மைனஸ் கனவளவு எவ்வளவு? 30 சென்டிமீட்டர் கணம். 30 சென்டிமீட்டர் கணம். லேசியான இலகுவான கேள்வி. இங்க ஒரு மூல காணணும். ஃபர்ஸ்ட்ல Cr2O7 மைனஸ்ல மூல காணணும். அதை கொண்டு போயிட்டு MnO4 மைனஸ்க்கு சமப்படும். சில பேருக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். எது கஷ்டமாக இருந்திருக்கலாம்? இந்த தாக்கம் கஷ்டமாக இருந்திருக்குது. எனக்கு இந்த தாக்கம் இப்படி நிகழும் தெரியா அப்படின்னு சில பேர் சொன்னால் அந்த கூற்றை நான் ஏற்றுக்கொள்வேன். யாரு தெரியுமா அந்த சில பேராக இருக்கணும்? 26 பெஜ் மாணவர்களா இருக்கணும். 25 பெஜ் மாணவர்கள் அந்த வார்த்தையை சொன்னா தொக்குதான் போட்டு அனுப்புவேன். எதுல வாரது? இனோர்கானிக் கெமிஸ்ட்ரியில வாரது. ஈவன் 26 பெஜ் மாணவர்கள் இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சு இருக்கணும். இருந்தாலும் சான்ஸ் கொடுக்க இயலும். சில ஆட்கள் சில இடங்கள்ல இனோர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்க மாட்டாங்க. லேட்டா ஸ்டார்ட் ஆகின ஆட்கள் ஏனையெல்லாம் படிச்சிருக்கேன். ஆகவே 26க்கு சான்ஸ் ஒன்று கொடுக்க 25 தெரியான்னு சொல்லியலுமா? தெரியான்னு சொன்னா தொக்கு தான் வாங்கணும். ரைட்? ஓகே. அதான் சொல்றாங்க. அதான முடிஞ்சு அடுத்த கேள்வி. அதான் முடிஞ்சு அடுத்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ற. அதான் முடிஞ்சு அடுத்த கேள்வியை ஸ்டார்ட் பண்ற. இது எத்தனாவது கேள்வி நம்பர் போட்டு இல்லைன்னா 13வது கேள்வி. இது 13ஆம் கேள்வி.
அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்றேன். அதான் சொல்றாங்க. ரைட், ஓகே, தொடங்குவோம். அடுத்த கல்குலேஷன் வினாவாக இருக்குது. எத்தனையாவது வினான்னு சொன்னால் 30வது வினா. 30வது வினாவை பார்ப்போம். ஒரு திண்ம மாதிரி கால்சியம் கார்பனேட்டு கமா மெக்னீசியம் கார்பனேட்டு ஆகியவற்றை மாத்திரம் கொண்டுள்ளது. மாதிரியில் உள்ள கால்சியம் கார்பனேட்டுடனும் மெக்னீசியம் கார்பனேட்டுடனும் முற்றாக தாக்கம் புரிவதற்கு 0.088 m HCl இன் 42 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. வடிதிரவத்தை ஆவியாக்குவதன் மூலம் பெறப்பட்ட தாக்கத்தில் உண்டாகிய நீரற்ற குளோரைட்டு உப்புகளின் நிறை 0.19 கிராம் ஆகும். திண்ம மாதிரியில் உள்ள கால்சியம் கார்பனேட்டின் திணிவியாதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, அவதானிப்போம். என்ன செய்யறாங்க? ஒரு கலவை இருக்குதாம். இந்த கலவையில கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் மாத்திரம் தான் இருக்குதாம். இந்த கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் இருக்கிற இந்த கலவைக்கு HCl சேர்க்கிறாங்களாம். இந்த கால்சியம் கார்பனேட்டும் மெக்னீசியம் கார்பனேட்டும் இருக்கிற இந்த கலவைக்கு HCl சேர்க்கிறாங்களா? இப்ப அவங்க சொல்றாங்க இந்த மொத்த கால்சியம் கார்பனேட்டும் இதில் உள்ள எல்லா மெக்னீசியம் கார்பனேட்டும் தாக்கம் அடைகிறதுக்கு 0.088 செறிவையுடைய HCl 42 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டதுன்னு சொல்றாங்க. 42 சென்டிமீட்டர் கனம் HCl தேவைப்பட்டதுன்னு சொல்றோம். இப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்ல என்ன நிகழுதுன்றத பார்க்க. ஆகவே இந்த கால்சியம் கார்பனேட்டுக்கு நான் HCl சேர்த்தேன்னு சொன்னால் எனக்கு விளைவு கால்சியம் குளோரைடு சக CO2 வாயு சக H2O என்ற இந்த விளைவு வரும். CO2 வாயு சக H2O என்ற இந்த விளைவு வரும். இந்த விளைவு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி போன செஷன்ல நான் சொல்லி தந்திருக்கு. ஆகவே அது ஒரு தடவை பார்த்து. அதே மாதிரி இந்த மெக்னீசியம் கார்பனேட்டுக்கு நான் HCl சேர்க்கிற நேரத்துல எனக்கு மெக்னீசியம் குளோரைடும் CO2 வாயுவும் H2Oவும் வரும். தாக்கம் எழுதினால் புள்ள பிறந்தா பெயர் வைக்கிற மாதிரி தாக்கம் எழுதினா தாக்கத்தோட தொடர்புபட்ட கால்குலேஷன் செய்யறதாக இருந்தால் தாக்கம் எழுதினா சமப்படுத்தணும். ஆகவே இதை நான் சமப்படுத்தினேன்னு சொன்னால் இந்த இடத்துல 2 வரும். சுத்தி அழைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கம் சமனாக இருக்கும். தாக்கம் சமனாக இருக்கும். இப்ப எனக்கு வேணும் கால்சியம் கார்பனேட்டிட திணிவு. தாக்கம் தொடர்பு தந்து திணிவு கேட்கிறான்.
திணிவுக்கும் தாக்கத்துக்கும் தொடர்பிக்குதான்னு கேட்டால் இல்ல. அதாவது தாக்கத்தில் உள்ள பீசமானங்களுக்கும் திணிவுக்கும் இடையில தொடர்பிக்குதா இல்ல. மூலுக்கும் தாக்கம் தொடர்பான பீசமானங்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஆகவே என்ன சொல்றேன், நான் இந்த கால்சியம் கார்பனேட்டிட மூல் எக்ஸ் ஆகவும் மெக்னீசியம் கார்பனேட்டிட மூல் y ஆகவும் எடுக்கிறேன். கால்சியம் கார்பனேட்டிட மூல் எக்ஸ் ஆகவும் மெக்னீசியம் கார்பனேட்டிட மூல் y ஆகவும் எடுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, கால்சியம் கார்பனேட்டு எக்ஸ் அளவு இருக்குது. கால்சியம் கார்பனேட்டு எக்ஸ் அளவு இருக்குது. அவங்க சொல்றாங்க மொத்த கால்சியம் கார்பனேட்டும் தாக்கம் அடைதுன்னு சொல்லி. ஆகவே மொத்த எக்ஸும் தாக்கம் அடையும். எக்ஸ் மூல் கால்சியம் கார்பனேட்டு தாக்கம் அடையணும்னு சொன்னால் பீசமானப்படி எனக்கு எவ்வளவு HCl வேணும்? 2x HCl வேணும். தாக்கம் அடைஞ்சால் எக்ஸ் மூல் கால்சியம் குளோரைடு எக்ஸ் மூல் CO2 உருவாகும். அதே மாதிரி மெக்னீசியம் கார்பனேட்டு y மூல் இருக்குது. மொத்த மெக்னீசியம் கார்பனேட்டும் தாக்கம் அடையுது. y மூல் மெக்னீசியம் கார்பனேட்டு தாக்கம் அடையணும்னு சொன்னால் எனக்கு எவ்வளவு HCl வேணும்? மெக்னீசியம் கார்பனேட்டுக்கும் HClக்கும் இடையிலான பீசமானம் 1:2. மெக்னீசியம் கார்பனேட் 1 என்று சொன்னால் HCl 2 வேணும். ஆகவே மெக்னீசியம் கார்பனேட் y ன்னு சொன்னால் எனக்கு HCl 2y வேணும். இதுல இருந்து y மூல் மெக்னீசியம் குளோரைடும் y மூல் CO2வும் உருவாகும். இப்ப அவங்க சொல்றாங்க இந்த தாக்கம் ஃபுல்லா நிகழ்றதுக்கு, இந்த 2 தாக்கம் ஃபுல்லா நிகழ்றதுக்கு 0.08 m செறிவையுடைய 42 சென்டிமீட்டர் கனம் HCl வேணுமாம். தாக்கம் அடைந்த மொத்த HCl எனக்கு தெரியுமா இல்லையான்னு பாருங்க. தாக்கம் அடைஞ்ச மொத்த HCl மூல் எனக்கு தெரியும். இங்க 2x மூல், இங்க 2y மூல். ஆகவே N7CV எனக்கு மொத்த மூல் தெரியும் 2x ஆக 2y. செறிவு தெரியும் 0.088 மூல் பெர் டெசிமீட்டர் கணம். அதே மாதிரி எனக்கு கனவளவும் தெரியும். கனவளவு 42 போடணுமா? 42 10⁻³ போடணும். செறிவு என்ன அலகுல இருக்குது? 0.088 கேபிட்டல் M. கேபிட்டல் M சொன்னால் என்ன? மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல அலகு இருந்தால் அது எனக்கு கேபிட்டல் M போடலாம். மோலாலிட்டின்னு வரும், மூலத்திரண்டு சொல்லி. ரைட்? ஆகவே நான் பிரதியிட்ட இந்த கனவளவு எதுல இருக்கணும்? டெசிமீட்டர் கணத்துல இருக்கணும். ஆகவே 42 தர 10⁻³ வரும். 42 தர 10⁻³ வரும். ஓகே, இப்ப இதை நான் சுருக்கேலுமான்னு பார்த்தால் இந்த 2 வெட்டி இத 21 போடலாம். ஆகவே x ஆக y சமன் 0.088 தர 21 தர 10⁻³ வரும். 0.088 தர 21 தர 10⁻³ வரும். ஆகவே இதை நான் சுருக்கினேன்னு சொன்னால் எனக்கு ஆன்சர் வரும் x ஆக y சமன். நான் சுருக்கி வச்சிக்கிறேன் டைம் மிச்சப்படுகிறதுக்காக வேண்டி. நீங்க கட்டாயம் ஒரு தடவை சுருக்கி பாருங்க. மடக்கையில சரி, கல்குலேட்டர்ல செஞ்சாலும் இப்போதைக்கு பரவாயில்லை, நான் அப்படி பழகாதீங்க. இதை நான் சுருக்கினேன்னு சொன்னால் எனக்கு வரும் 1.848 தர 10⁻³ வரும். இது என்ற முதலாவது சமன்பாடு. x ஆக y சமன் 1.84 தர 10⁻³. இது என்ற முதலாவது சமன்பாடு. அடுத்த தரவு என்ன தந்திருக்கிறாங்க? உலர்த்தி ஆவியாக்கி வீல் படிஞ்ச திண்மம் திரவம் எல்லாம் முடுக இறுதியா என்ன சொல்றாங்க? கால்சியம் குளோரைடு உப்புக்களின். இங்க எங்க இது குளோரைடு உப்பு? இந்த கால்சியம் குளோரைடுலயும் உப்பு இருக்குது, மெக்னீசியம் குளோரைடும் குளோரைடு உப்பு தான். ஆகவே மொத்த குளோரைடு உப்புட மூல் எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
ஆகவே மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவுல திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு எனக்கு எழுதலாம். திணிவு சமன் மூல் தர மூலர் திணிவு எனக்கு எழுதலாம். இப்ப எனக்கு சொல்லுங்க, கால்சியம் குளோரைடு மூல் எக்ஸ் என்று சொன்னால் கால்சியம் குளோரைடு மூலர் திணிவு என்னவாக இருக்கும்? கால்சியம் குளோரைடு திணிவு என்னவாக இருக்கும்? இத பிரதியிட்டு. ஆகவே m of calcium chloride கால்சியம் குளோரைடு மூல் எக்ஸ் கால்சியம் குளோரைடு மூலர் திணிவை நான் காணணும். கால்சியம் தந்திருக்கிறாங்க 40 சக குளோரைடு 35.5 மாதிரி 2 இருக்குது. ஆகவே நான் இதை சுருக்கினால் 35.5 தர 2 71 71 40 கூட்டினால் 111 எக்ஸ். கால்சியம் குளோரைடு திணிவு 111 எக்ஸ். இவ மெக்னீசியம் குளோரைடு திணிவை நான் காணும். ஆகவே m of magnesium chloride m of magnesium chloride magnesium chloride மூல் y magnesium chloride மூலர் திணிவு magnesium 24 சக 35.5 தர 2. ஆகவே எனக்கு என்ன வரப்போகுது? 95 y என்று வர 95 y என்று வரப்போகுது. கால்சியம் குளோரைடு திணிவு தெரியும் 111 எக்ஸ். மெக்னீசியம் குளோரைடு திணிவு தெரியும் 95 y. மொத்த குளோரைடு உப்புட திணிவு தந்திக்கிறாங்களா இல்லையா? மொத்த குளோரைடு உப்புட திணிவு தந்திக்கிறாங்களா இல்லையா? எஸ், தந்திக்கிறாங்க. எத்தனை? 0.19 கிரேட். ஆகவே மொத்த திணிவை கூட்டினால் ஆகவே 111 எக்ஸ் ஆக 95 y சமன் 111 எக்ஸ் ஆக 95 y என்றது யாருக்கு சமனாக இருக்கணும்? மொத்த குளோரைடு உப்புக்கு சமனாக இருக்கணும். ஏ கால்சியம் குளோரைடு 111 எக்ஸ், மெக்னீசியம் குளோரைடு 95 y. வேற குளோரைடு இருக்குதா? இல்ல. அப்ப மொத்த குளோரைடு என்ன வரணும்? கால்சியம் குளோரைடையும் மெக்னீசியம் குளோரைடையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்கணும். ஆகவே கால்சியம் குளோரைடு 111 எக்ஸ், மெக்னீசியம் குளோரைடு 95 y. இப்ப என்ன செய்யணும்? அதை கூட்டணும். கூட்டினா யாருக்கு சமனாகணும்? குளோரைடு உப்புக்களுக்கு சமனாகணும். ஆகவே அது 0.19 வரும். இது என்னுடைய இரண்டாவது சமன்பாடு. இது என்னுடைய இரண்டாவது சமன்பாடு. இனிமே கேள்வியை தொடரத்தான் இருக்குது. யார்ட திணிவு கேட்டிக்கிறாங்க? கால்சியம் கார்பனேட்டிட திணிவுதான் கேட்டிக்கிறாங்க. கால்சியம் கார்பனேட்டிட திணிவுதான் கேட்டு ஈக்கிறாங்க. சோ என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? கால்சியம் குளோரைடு மூல் கால்சியம் கார்பனேட்டிட மூல் எக்ஸ் தெரியும். இங்க ஒரு சமன்பாடு, இங்க ஒரு சமன்பாடு இருக்கு. அப்ப நான் யார் இல்லாமல் ஆக்குவேன்? எனக்கு எக்ஸ் வேணும்னு சொன்னால் நான் யார் இல்லாமல் ஆக்குவேன்? வைய இல்லாமல் ஆக்க போறேன். யார் இல்லாமல் ஆக்க போறேன்? வைய இல்லாமல் ஆக்க போறேன். ஆகவே இந்த போர்ஷன் அளிக்கிறேன். எக்ஸக y சமன் 1.84 தர 10⁻3 111 எக்ஸாக 95 y சமன் 0.19. எனக்கு யாரு தெரியணும்? எக்ஸ் தான் தெரியணும். ஆகவே நான் இல்லாமல் ஆக்க போறேன், வையே இல்லாமல் ஆக்க போறேன். ஆகவே 95 y இங்கேயும் 95 வையை கொண்டாந்துட்டேன்னு சொன்னால் என்ன வேலை முடிஞ்சு. ஆகவே 1வது சமன்பாட்டை 95ஆல பெருக்க போறேன். இஷ்யூ இல்ல. கொஞ்சம் யோசிங்க. ஆன்சர் மைனஸ்ல வந்துடாம இருக்க கொஞ்சம் யோசிங்க. இதை நான் 95ஆல பெருக்கினா 95 எக்ஸ் வரும். ஆகவே 1வது சமன்பாடுல இருந்து 2வது சமன்பாடு நான் கழிக்கிற நேரத்துல 95 எக்ஸ்ல இருந்து 111 எக்ஸ நான் கழிக்க வேண்டி வரும். அப்ப ஆன்சர் மைனஸ்ல வரும். ஆகவே 2வது சமன்பாட்டில இருந்து 1வது சமன்பாட்டை 95ஆல பெருக்கி கழிக்க போறேன். ஏன்னு விளைச்சா? இங்க 111 எக்ஸ் தான் இருக்குது. இதை நான் 95ஆல தான் பெருக்க போறேன். அப்ப 95ஆல பெருக்கிற நேரத்துல எனக்கு 95 எக்ஸ் தான் வரும். ஆகவே 1ல இருந்து 2 கழிச்சா 95ல இருந்து 111 கழிக்க வேண்டி வரும். அப்ப எனக்கு அந்த இடத்துல மைனஸ் வரும். ஆகவே தான்
உல்டாக்கி மத்த பக்கத்தால சரி. ஆகவே இரண்டாவது சமன்பாட்டில இருந்து கழிக்க போறேன். ஒன்னாவது சமன்பாட்டை 95ஆல பெருக்கி, ஒன்னாவது சமன்பாட்டை 95ஆல பெருக்கி ஆட்டோமேட்டிக்கா y கேன்சல் ஆயிருமா இல்லையா? எஸ், கேன்சல் ஆகிரும். ரெண்டாவது சமன்பாட்டில் அப்ப பேலன்ஸ் 111x. ஒன்னாவது சமன்பாட்டை 95ஆல பெருக்கினா 95x வரும். ஓகே, ஆகவே நான் கழிக்கணும் 0.19 இருந்து 1.848 தர 10⁻³ தர 95. இதை நான் கழிக்கணும். ஆகவே சுருக்க வேண்டியது, சுருக்கி பழக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சுருக்கி காட்டலாம், இருந்தாலும் டைம் வேஸ்ட் என்றபடினால நான் சுருக்கி காட்டல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல மடக்கை சுருக்கல் கொஞ்சம் சொல்லிதார். ஓகே, ஆகவே இதை நான் சுருக்கினீங்கன்னு சொன்னால் 16x = 0.52 வரும். 16x = 0.52 இல்ல, 16x = 0.015 வரும். 0.015 வரும். ஆகவே x என்றது 0.015 கீழ் 16 என்று வரும். 0.015 கீழ் 16 என்று வரும். இப்ப என்கிட்ட கேட்கிறது கால்சியம் கார்பனேட்டோட திணிவு. கால்சியம் கார்பனேட்டோட மூல் 0.015 கீழ் 16 கண்டாச்சு. இப்ப மூல திணிவுக்கு மாத்தணும்னு சொன்னால் மூலர் திணிவால பெருக்கணும். கால்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு அப்ப நான் காணணும். ஆகவே கால்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு, கால்சியம் எனக்கு தெரியும் 40, கார்பன் சொன்னால் 12, ஆக்சிஜன் சொன்னால் 16 என்ற 3 ஆக்சிஜன் இருக்குது. ஆகவே கால்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 100 g/mol வரும். ஆகவே கால்சியம் கார்பனேட்டோட மூலர் திணிவு 100 g/mol வரும். இப்ப என்ன செய்யணும்? நேரடியாக மூலர் திணிவால பெருக்கணும். ஆகவே கால்சியம் கார்பனேட்டோட திணிவுன்றது 0.015 கீழ் 16, இது மூல். இதை மூலர் திணிவால பெருக்கணும்னு சொன்னால் 100ஆல பெருக்கணும். இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆன்சர் அன்னளவாக 0.09 வரும். 0.09 வரும். நான் சுருக்கி பார்த்து வச்சிருக்கிறேன். ஏதாவது இடத்துல சுருக்கல்கள் பிழை இருக்குமாக இருந்தால் ரீசெக் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிழை இருக்காது. கட்டாயம் ஒரு தடவை நீங்களும் சுருக்கல்களை செஞ்சுப்பாரு. கெமிஸ்ட்ரி எதோட முடியுது? இந்த 2 சமன்பாடு எடுக்கிறதோட கெமிஸ்ட்ரி முடிஞ்சிருச்சு. அதுக்கு போற வாரது என்ன? அது மெட்ஸ். அதுக்கு போற கஷ்டமே. 2 சமன்பாடு எடுக்கிறது எனக்கு கஷ்டமே இல்லை சார், எனக்கு அதை சுருக்கிறது தான் கஷ்டம் அப்படின்றாக்கள் சுருக்கி பழகு. மெட்ஸ் தான் கஷ்டமே ஒழிய அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டம் கெமிஸ்ட்ரி இல்லை. கவலைப்படணும், நல்லா கவலைப்படணும். இந்த 2 சமன்பாடு எடுக்க தெரியாதாக்கள், தெரிஞ்சு சுருக்காதாக்கள் கொஞ்சம் நின்று நிதானமாக சுருக்கி பழகுங்க. சோம்பரம் பார்க்காம சுருக்கி பழகுங்க. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போம். 2013 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகியாச்சு. 2014க்கு வாங்க. 2014க்கு வாங்க. ரைட், தெளிவாக விளங்கியது தானே? விளங்கிக்கும் நம்புறேன். விளங்காத ஆக்கள், இன்னும் விளக்கம் வேண்டிய ஆக்கள் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்ல செட் பண்ணி கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ள இயலும். ரைட், ஓகே. 2013க்கு வாங்க. சரி, 2014க்கு வாங்க. இரண்டாயிரத்தி 2014 முதலாவது கல்குலேஷன் வினாவாக இருக்குது. ஆறாவது என்ன சொல்றாங்க? 285 கிராம் மெக்னீசியம் குளோரைடில் உள்ள மொத்த அயன்களின் எண்ணிக்கைக்கு சமனான
அயன்களை சோடியம் குளோரைடின் உள்ள எத்தினிவு கிட்டிய கிராமிற்கு கொண்டிருக்கும் சொல்றான். மெக்னீசியம் குளோரைடு 285 கிராம் எடுத்தால் அதுல எவ்வளவு அணுக்கள் இருக்குமோ அதே அணுக்கள் சமனான அளவு சோடியம் குளோரைடுலையும் இருக்குன்னு சொல்றாங்க. இதோட தொடர்பு பண்றது அணு மூல்கள் சமனாக இருந்தால், அணு மூல்கள் சமனாக இருந்தால் யாரு சமனாக இருப்ப? சாரி, அணு மூல்கள் சமனாக இருந்தால் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். இப்ப நான் மெக்னீசியம் குளோரைடை நான் எடுத்தேன்னு சொன்னால், இந்த மெக்னீசியம் குளோரைடுன்றது அயன் நிலையில மெக்னீசியம் 2+ ஆக Cl- நீக்கும். எத்தனை Cl- இருக்கும்? 2 Cl- இருக்கும். உதாரணமாக நான் எடுத்தேன்னு சொன்னால், மெக்னீசியம் குளோரைடு X மூல் இருந்தால் மெக்னீசியம் 2+ X ஆகவும் Cl- 2X ஆகவும் இருக்கும். ஆகவே மொத்த அணுமூல்கள்ன்றது இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறதுக்கு தான் நான் சொல்றது அணுமூல். ஆகவே மெக்னீசியம் குளோரைடு X இருந்தால் அணுமூல்கள் எவ்வளவு? 3X இருக்கும். ஆகவே சோடியத்திட அணுமூலும் 3X ஆக இருந்தால் என்ன வேலை முடிஞ்சு. சோடியத்தின் அணுமூல்கள் 3X ஆக இருந்தால் என்ன வேலை முடிஞ்சு. ரைட். இப்ப சோடியத்துக்கும் ஒருக்கா எழுதியது. இப்ப நான் சோடியம் குளோரைடு எடுத்தேன்னு சொன்னால் அது அயன் நிலையில் எப்படி இருக்க போகுது? சோடியம் பிளஸ் ஆகவும் Cl- ஆகவும் இருக்கும். சோடியம் குளோரைடு மூல் வையாக இருந்தால் சோடியம் பிளஸ் மூலம் வை, Cl- மூலம் வை. இப்ப சோடியம் குளோரைடுல உள்ள அணுமூல்கள் எத்தனை? சோடியம் குளோரைடு அணுமூல்கள் எத்தனை? 2 வை. இவங்க என்ன சொல்றாங்க? அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? மெக்னீசியம் குளோரைட்லயும் சோடியம் குளோரைட்லயும் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கணும்னு சொல்றாங்களா இல்லையா? எஸ். ஆகவே நான் என்ன சொல்றேன்? அணு மூல்கள் சமனாக இருக்கும். மெக்னீசியம் குளோரைடு அணுமூலும் சோடியம் குளோரைடு அணுமூலும் சமனாக இருந்தால் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். ஆகவே இந்த 3Xும் 2Yயும் சமனாகினால் என்ன வேலை முடிச்சு. இப்ப இதுக்கு தான் செய்யப்படும். ஆகவே இப்ப அவங்க சொல்றாங்க மெக்னீசியம் குளோரைடு எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி 285 கிராம் இருக்குதாம். மெக்னீசியம் குளோரைடு 285 கிராம் இருந்தால் மெக்னீசியம் குளோரைடு மூலக்கானத்துக்கு என்ன செய்யணும்? மூலர் திணிவால பெருக்கணும். மெக்னீசியம் குளோரைடு மூலர் திணிவு 95 கிராம் per மோல் வரும். ஆகவே மெக்னீசியம் குளோரைடு மூல் 3 மோல் வரும். மெக்னீசியம் குளோரைடு மூல் 3 மோல் வரும். இப்ப எனக்கு சொல்லுங்க, மெக்னீசியம் குளோரைடு X ஆக இருந்தால் மெக்னீசியம் 2+ X ஆகவும் Cl- 2X ஆகவும் இருக்கு. ஆகவே மெக்னீசியம் குளோரைடு 3 ஆக இருந்தால் மெக்னீசியம் 2+ம் 3 மோல் இருக்கணும். Cl- 6 மோல் இருக்கணும். இப்ப எனக்கு சொல்லுங்க, 285 கிராம் மெக்னீசியம் குளோரைடு உள்ள அணுமூல்களை பார்க்க அப்ப என்ன செய்யணும்? இது ஃபுல்லா கூட்டணும். அப்ப எத்தனை அணுமூல்கள் இருக்குது? 9 அணுமூல்கள் இருக்கு. 9 அணுமூல்கள் இருக்குது. இப்ப இந்த 9 அணுமூல்றது இந்த 2 வைக்கு சமனானா இந்த சமனா இல்லையா? வேலை முடிஞ்சா இல்லையா? எஸ். ஆகவே 9ன்றது சமனாகணும் 2 வைக்கு. காரணம் என்ன? அணுமூல்கள் சமனாகணும். அணுமூல்கள் சமனாதல் வேண்டும். ஏன் அணுமூல்கள் சமனாதல் வேண்டும் சொல்றேன்? மெக்னீசியம் குளோரைட்லையும் சோடியம் குளோரைட்லையும் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கணும்னு சொல்றாங்க. ஆகவே அணுமூல்கள் சமனாக இருக்கு. சோடியம் குளோரைடு மூல் எத்தனை எனக்கு தெரியா. ஆகவே வைந்து எடுத்திருக்கிறேன். சோடியம் குளோரைடு அணுமூல்கள் எண்ணிக்கையை பார்க்க. ஆகவே வைன்றது சமனாக வரும் எத்தனைக்கு? 4.5 மூலுக்கு சமனாக இருக்கும். அதாவது சோடியம் குளோரைடு
4.5 மூல் இருந்தால் சோடியம் குளோரைடு 4.5 மூல் இருந்தால் 285 கிராம் மெக்னீசியம் குளோரைடில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சோடியம் குளோரைடுல உள்ள அணுக்களின் எண்ணிக்கையும் சமனாகும். ஏன கேள்வி எத்தனை மூல் சோடியம் குளோரைடா இல்லையே, எத்தனை திணிவு வேணும்னு சொல்லி. ஆகவே மூல் தெரியும் சொன்னால் அதை மூலர் திணிவால பெருக்கணும். ஆகவே m of சோடியம் குளோரைடு மூல் சமன் 4.5 மூலர் திணிவு சோடியம் சொன்னால் 23 குளோரைடு சொன்னால் 35.5 ஆகவே 4.5 தர 58.5 4.5 தர 58.5 வரும். ஆகவே இது நீங்க அன்னளவாக சுருக்கினீங்க என்று சொன்னால் அன்னளவாக 263 கிராம் வரும். அன்னளவாக சரியா வராது, அன்னளவாக 263 கிராம் வரும். ஆகவே ஆன்சர் எத்தனை? ஆன்சர் எத்தனையாவது? இரண்டாவது ஆன்சர். ஓகே, என்ன செய்யணும்? ஐடியா என்ன? அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கணும் என்று சொன்னால் அணு மூல்களின் எண்ணிக்கை சமனாகும். அணு மூல்கள் எண்ணிக்கை எப்படி பார்க்கிற? ஒரு மெக்னீசியம் குளோரைடுல ஒரு மெக்னீசியமும் 2 Cl- இருக்கும். ஆகவே அணுமூல் 3. இங்க சோடியம் குளோரைடுல ஒரு சோடியம் பிளஸும் ஒரு Cl- இங்க அணுமூல் 2 வரும். ரைட்? ஆகவே அணுமூல்களின் எண்ணிக்கை சமனாக இருந்தால் அணுக்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கும். அதை தவிர நான் வேற ஒன்றும் செய்ய இல்லை. அணுமூல்களை சமப்படுத்தி தேவையான சோடியம் குளோரைடு மூளை கண்டிருக்கிறேன். தேவையான சோடியம் குளோரைடு மூல்ல இருந்து திணிவை கண்டிருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த வினாக்கு வாங்க. ஆகவே ஆறாவது வினாக்கு ஆன்சர் எத்தனாவது ஆன்சராக இருக்கும்? இரண்டாவது ஆன்சராக இருக்கும். ஆகவே ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக இருக்கும். அடுத்த வினாக்கு வாங்க. 13வது வினா. 2014 13வது வினா என்ன சொல்றாங்க? NH2SO4வின் திணிவு வழி என்று சொன்னால் WW%. கரைசல் ஒன்றின் அடர்த்தி 1.10 கிராம்/சென்டிமீட்டர் கனமாகும். இந்த NH4SO4வின் கரைசலின் மூலர்திறன் தெரியாதாக்கள் இத கேள்வி விட்டுருப்பான். மூலர்திறன் என்னன்னு தெரியாதாக்கள் சில பேர் இருப்பாங்க. பயன்பாட்டுல மூலர்திறன் குறைவு இருந்தாலும் மூலர்திறன் சிலபஸ்ல இல்லையே அப்படின்றது இல்லை. நீங்க செறிவ மூல் பெர் டெசிமீட்டர் கணம்ன்ற அலகுல கண்டிங்கன்னு சொன்னால் அதுதான் என்னவாக இருக்கும்? மூலர்திறனாக இருக்கும். அதுதான் என்னவாக இருக்கும்? மூலர்திறனாக இருக்கும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்? இவங்க தந்திக்கிற அந்த தரவின்படி NH4 twice SO4 அமோனியம் சல்பேட் இதோட செறிவ மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல காணப்போகுது. ஓகே, தரவாக தந்திருக்கிறாங்க. ஒன்று WW%ன்றது 18, அடர்த்தின்றது 1.1 கிராம்/சென்டிமீட்டர் கனமாம். 1.1 கிராம்/சென்டிமீட்டர் கியூப். இதுதான் என்னுடைய தரவு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன்? அடர்த்தியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த அடர்த்தியில இருந்து எனக்கு என்ன சொல்லுது? அந்த கரைசலை நான் 1 சென்டிமீட்டர் கனம் எடுத்தால் அதோட திணிவு 1.1 கிராம். அதோட திணிவு 1.1 கிராம். நான் என்ன அலகுல காணணும்? மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல காணணும். ஆகவே நான் இத
ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலை எடுக்கிறேன். ஏன் நான் ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலை எடுத்தேன்? நான் மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல தான் காணப்படும். ஆகவே அந்த கரைசல்ல ஒரு டெசிமீட்டர் கணத்தை எடுக்க போகுது. இப்ப சொல்லுங்க, ஒரு 1000 சென்டிமீட்டர் கணம் தான் ஒரு டெசிமீட்டர் கணம். 1000 சென்டிமீட்டர் கணம் தான் ஒரு டெசிமீட்டர் கணம். நான் ஒரு சென்டிமீட்டர் கணத்தை எடுத்தா அதுல 1.1 கிராம் இருக்கும். அப்ப 1000 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்தா 1.1 சொன்னால் 1000ல காண என்ன செய்யணும்? அத 1000ஆல பெருக்கணும். ஆகவே இதான் நான் 1000ஆல பெருக்கினால் 1100 கிராம் வரும். ஒரு சென்டிமீட்டர் கணம் 1.1 கிராம கொண்டிருக்கும் சொன்னால் 1000 சென்டிமீட்டர் கணம் தான் ஒரு டெசிமீட்டர் கணம் 1100 கிராம் இருக்கும். இருந்தாலும் WW% என்ன சொல்லுது? 18. அப்ப 100க்கு 18 கிராம் தான் இருக்கும் சொன்னால் 1100க்கு எவ்வளோ ஈக்குண்டு பார்க்கணும். NH4 twice SO4, அதாவது அமோனியம் சல்பேட் WW% 18. அதாவது அந்த கரைசல்ல நான் 100 கிராம் எடுத்தா அதுல 18 கிராம் தான் அமோனியம் சல்பேட்டிக்கும் ஏனையவை மாசுக்கள். இவங்க கேட்டிருக்கிறது அமோனியம் சல்பேட்டிட மூலத்தில. ஆகவே நான் என்ன செய்யணும்? அதுல எவ்வளவு அமோனியம் சல்பேட் இருக்குதுன்றதுதான் பார்க்கணும். ஆகவே தான் நான் ஒரு டெசிமீட்டர் கணத்தை எடுத்தேன். அந்த ஒரு டெசிமீட்டர் கணத்துல அந்த மொத்த கரைசலும் தான் 1100 கிராம் இருக்கும். அமோனியம் சல்பேட்டா இல்ல. ஆகவே 100க்கு 18 இருக்கும்னு சொன்னால் 1100க்கு எவ்வளவு இருக்கும்ன்றத பார்க்கணும். ஆகவே இதுதான் என்ன வரப்போகுது? அமோனியம் சல்பேட்டிட திணிவாக இருக்க போகுது ஒரு டெசிமீட்டர் கணத்துல. இப்ப நான் மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல காணணும் சொன்னால் அமோனியம் சல்பேட்டிட மூல காண போறேன். ஆகவே அமோனியம் சல்பேட்டிட மூல் NH4 twice SO4, அதாவது அமோனியம் சல்பேட்டிட மூல்றது மூலின் கீழ் மூலர் திணிவுண்டு வரணும். திணிவின் கீழ் மூலர் திணிவுண்டு வரணும். ஆகவே அமோனியம் சல்பேட்டிட திணிவு எனக்கு தெரியும். 18 கீழ் 100 தர 1100 என்று சொல்லி இது என்ற திணிவு. இதை நான் எனக்கு சுருக்கிய போடுகிறேன். ஓகே, 0 வெட்டினு சொன்னால் 18 11 பெருக்கினு சொன்னால் 198. ஆகவே அமோனியம் சல்பேட்டிட திணிவு 198 கிராம். அமோனியம் சல்பேட்டிட மூலர் திணிவு, அமோனியம் சல்பேட்டிட மூலர் திணிவு என்ன? அமோனியம் சல்பேட்டிட மூலர் திணிவு எஸ் தந்திருக்கிறார். நைதரசன் 14 சொன்னால் 2 நைதரசன் இருக்குது. ஆகவே 28, ஐதரசன் 8 இருக்குது. அப்ப 36, சல்பர் 32, 36 32 68, ஆக்சிஜன் 48 இருக்குது. ஆகவே அதை நான் கூட்டினேன்னு சொன்னால் எனக்கு இறுதியாக 132 வரப்போகுது. ஆகவே 132 கிராம் பெர் மூல் வரப்போகுது. 132 கிராம் பெர் மூல் வரப்போகுது. ஆகவே இதை நீங்க சுருக்கணும். சுருக்கினு சொன்னால் வெயிட் கால்குலேட்டர்ல பார்த்துருவோம். ரைட், ஓகே. ஆகவே இதை நீ சுருக்கினு சொன்னால் 1.5 மூல் வரும். நான் கால்குலேட்டர்ல பார்த்தேன்னு சொல்லி நீங்களும் கால்குலேட்டர்ல பார்க்கறது இல்ல, செஞ்சு பார்க்கணுமே, கட்டாயம் செஞ்சு பார்க்கணும். ஆகவே 1.5 மூல் வரும். அமோனியம் சல்பேட், அமோனியம் சல்பேட் 1.5 மூல் இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு தானே இந்த கேள்வியை செஞ்சேன். ஆகவே ஒரு டெசிமீட்டர் கணத்துல 1.5 மூல் இருக்கு. ஆகவே அமோனியம் சல்பேட்டிட செறிவை நான் காட்டுறேன். 1.5 மூலின் கீழ் ஒரு டெசிமீட்டர் கணம்னு சொல்லி எங்க இருந்து வந்து ஒரு டெசிமீட்டர் கணம்? இவ்வளோ கேள்வியும் இங்கே இருந்து எவ்வளவுக்கு செய்யறேன்? ஒரு டெசிமீட்டர் கணத்துக்கு தானே கேள்வியை செய்யறேன். அப்ப கனவளவு என்ன? ஒரு டெசிமீட்டர் கணமா இல்லையா? மறாலும் பாருங்க, ஒரு டெசிமீட்டர் கணத்தை எடுத்து
அது ஒரு டெசிமீட்டர் கணத்துல தான் 1100 கிராம்னு சொன்னேன். அது 1100 கிராம்ல தான் 198 கிராம் அமோனியம் சல்பேட்னு சொன்னேன். இவ்வளவு கேள்வியும் நான் யாருக்கு செஞ்சேன்? ஒரு டெசிமீட்டர் கணம் கரைசலுக்கு தான் செஞ்சேன். ஆகவே என்னுடைய கனவளவு என்ன? ஒரு டெசிமீட்டர் கணம். ஆகவே செறிவுன்றது 1.5 மூல் பெர் டெசிமீட்டர் கணம்னு வரும். செறிவை நான் மூல் பெர் டெசிமீட்டர் கணத்துல கண்டால் அதுதான் மூலர் திறனா இல்லையா? எஸ். ஆகவே மூலர் திறன்றது 1.5 எம் என்று வரும். ஆகவே மூலர் திறன்றது 1.5 எம் என்று வரும். அவ்வாறான ஆன்சர் இருக்குதான்னு பாருங்க. எஸ், ஆன்சர் இருக்குது. இரண்டாவது ஆன்சர். ஆகவே 13க்கு ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக அமையும். எஸ். சோ இத்துடன் 2013 2014 நடந்த சகல எம்சிக்யூ வினாக்களும் கம்ப்ளீட்டா. மேலதிக விளக்கங்கள் தேவையான ஏதாவது வினாக்கள் இருந்தால் தாராளமாக செக் பண்ணி கேட்டுக்கொள்ள இயலும். அப்படின்னு சொன்னால் இதோட இந்த கிளாஸ் நாங்கள் முடிச்சு கொள்வோம். தேங்க்யூ. ஜஸாக்குமுல்லாஹ். குட் பை.